இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கிதாப் இருக்கிறது, அத்-தஸ்கிரா பி அஹ்வாலில் மௌதா வ உமூரில் ஆஹிரா. இந்த கிதாப்ல அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதி இருக்கிறார்கள். மிஸ்ர்ல, எகிப்துல, ஈஜிப்ட்ல அந்த காலத்தில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். மிக நல்லவர், மக்களிடத்துல மிக பிரபலமானவர், மிக நல்ல மனிதர். மஸ்ஜிதிலேயே இருப்பார், மஸ்ஜிதுடைய அதானையும் அவர் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு மஸ்ஜிதோட தொடர்புள்ள ஒரு நல்ல மனிதராக இருந்தார். ஒரு நாள் அதானுடைய நேரம், அதான் சொல்றதற்காக உயரத்தில் அந்த மினாராவுக்கு மேல ஏறுறார். மஸ்ஜிதுகள்ல உயரமாக கட்டுவாங்களே, மிதனா என்று அரபியில சொல்றது, அசல் அர்த்தம் அதான் சொல்லுகிற இடம். அதான் சொல்றதுக்காக தான் அந்த உயரமாக கட்டப்படுறது அந்த மினாராக்கள். அதுல ஏறினார். உயரத்திலிருந்து அதான் சொல்றது சுன்னத். உயரத்துல இருந்து அதான் சொல்றது சுன்னத். லவுட் ஸ்பீக்கர் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, தனியான சுன்னத். அவர் ஏறுறாரு. மஸ்ஜிதுடைய பக்கத்து வீடு ஒரு கிறிஸ்தவருடைய வீடு. அதான் சொல்கிறார், அதான் சொல்ல ஆரம்பிச்சார். பார்வை அந்த வீட்டுல பட்டுருச்சு, பார்வை பட்டுருச்சு வீட்டுல. வீட்டுல அந்த கிறிஸ்தவருடைய மகள் ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே வந்திருக்கிறாள். அவளுடைய முகத்தை கண்டதுதான் இவருக்கு ஒரு வகையான எண்ணம் வந்துருச்சு, இந்த பெண்ணை நான் அடைய வேணும். அதான் நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி வந்தார். அதான முடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் சொல்லுவார்களே, அல்லாஹ்வுடைய சோதனை வந்தால் புத்திகள் எல்லாம் பறந்துடும். புத்தி வேலை செய்ய அப்புறம் இவரை யோசிப்பாரு, ஏன் தான் நான் இப்படி செஞ்சேனோ தெரியாது, செஞ்சு போட்டு இவ்வளோ எனக்கு அறிவு வரலையா, விதி வந்தால் மதி போய்விடும். அல்லாஹ்வுடைய சோதனைக்குரிய நேரம் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, புத்தி போயிருச்சு. கீழே வந்தார், நேரம் அந்த வீட்டுக்கு போனார், கதவை தட்டினார். அந்த பெண் வந்து கதவை திறந்தார். என்ன விஷயம்? மாதா துரீத், என்ன நாட்டமாக வந்திருக்கிறீங்க? இவர் சொன்னார், நீதான் என்னுடைய நாட்டம், உன்னை அடைய வேணும். அந்த பெண் சொன்னா, சந்தேகமான எந்த விஷயத்திலையும் நான் ஈடுபட மாட்டேன், பாவத்துக்கு நான் தயார் இல்லை. இவர் சொன்னார், இதன் அத்தஸவ்வஜுக், அப்படியாக இருந்தா நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த பெண் சொன்னா, நாங்க கிறிஸ்தவர்கள், நீங்க முஸ்லிம்கள், என்னுடைய தகப்பன் ஒரு நாளும் அதற்கு சம்மதிக்க மாட்டார். இவர் சொன்னார், இதா அத்தனஸ்ஸர், நீங்க அப்படி சொல்றதாக இருந்தா நான் உங்களோட மதத்துக்கு வர்றதுக்கு இப்பே தயார், நான் உங்களோட மதத்துக்கு மாறிட்டேன். சொன்னாங்க, மாலையில வாப்பா வருவாங்க, நீங்க போய் அவர்கிட்ட அனுமதி கேளுங்க, அவர் சரி என்றா முடிச்சு கொள்வோம். மாலையில வந்தாரு, அனுமதி கேட்டாங்க, சரி என்று சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க. அன்பான சகோதரர்களே, முதலாவது நாள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போயிருக்கிறார். குடும்ப வாழ்க்கையை கூட ஆரம்பிக்கல, ஏதோ ஒரு தேவைக்காக மேல் மாடிக்கு ஏறக்கூடிய படியில், அந்த ஏணி படியில கால் வைத்து ஏறும் பொழுது கால் சறுக்கி கீழே விழுந்தார். கழுத்து உடைந்தது, அங்கேயே வஃபாத். இஸ்லாமே போச்சு. ஷைத்தானுடைய அம்பு எப்படியானது, ஷைத்தான் எப்படி ஒரு அம்பு வச்சிருக்கிறான் பாருங்க. துன்யா வல் ஆஹிரா, துனியாவும் போச்சு, அந்த பெண்ணையும் அடையல்ல, ஆஹிரத்தும் முடிச்சு, ஆஹிரத்தும் முடிச்சு. இவ்வளவு தூரம் பயங்கரமானதுதான் ஷைத்தான் எடுத்திருக்கிற இந்த ஆயுதம். இவ்வளவு தூரம் பயங்கரமானது எங்களுடைய கண்கள். ஒரு கெட்ட பார்வை என்றது மனிதனை இவ்வளவு ரித்தத்து வரைக்கும், மதம் மாறுகிற வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது.